நரேந்திர மோடி இன்று வரும் நிலையில் தூத்துக்குடி விமான நிலையத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் முரளி கணேஷ். முரளி கணேஷ், என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, விவரங்கள்? மோனிஷா, இன்று இரவு தூத்துக்குடியில் விரிவாக்கம் செய்யப்பட்ட விமான நிலையத்தை பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார். இதையொட்டி தற்போது தூத்துக்குடி விமான நிலையம் முழுக்க பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த 15 மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 2200க்கு மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. விமான நிலையத்திற்குள்ள நுழைவதற்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. பயணிகள் மட்டுமே அனுமதிக்கப்படுறாங்க. அதாவது 3 மணி நேரத்திற்கு முன்பே அவங்க விமான நிலையத்துக்கு வரணும்னு சொல்லி அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்று மாலை செல்லக்கூடிய விமானத்துக்கு வரக்கூடியவர்கள் கூட தற்போதே விமான நிலையத்துக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த விமான நிலையத்துக்கு வருபவர்கள் மட்டும், டிக்கெட் வைத்திருப்பவர்களுடைய வாகனங்கள் மட்டும் விமான நிலையத்திற்கு உள்ளே அனுமதிக்கப்படுகிறது. வேறு யாருக்கும் உள்ளே செல்ல அனுமதி கிடையாது. அதே நேரத்தில் தற்போது தரையிறங்கும் விமானத்தில் வரக்கூடிய பயணிகளை அழைத்து செல்வதற்கு விமான நிலையத்தின் பிரதான நுழைவாயில் வழியாக செல்ல அனுமதிக்கப்படல. விமான நிலையத்திற்கு தற்போது தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதை வழியாக செல்லும்படி அறிவுறுத்தப்படுறாங்க. இன்று மாலை பிரதமர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக வந்த முன்னாள் ஆளுநர் தமிழிசையை வரவேற்கிறதுக்கு செல்றதுக்கு கூட பாஜக நிர்வாகிகள் உள்ள செல்ல அனுமதிக்கப்படல. காவல்துறையினருடன் நீண்ட நேர போராட்டத்துக்கு பிறகுதான் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. அதன் பிறகுதான் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் சிறிது நேரத்துல தூத்துக்குடி திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலையில வாகன போக்குவரத்து கூட நிறுத்தப்பட இருக்கிறது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி முரளி கணேஷ்.